வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. காத்திருப்போர் பட்டியலில் வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகளை வைக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு தகவல் வந்திருக்குது. சந்தீப் மிட்டல் அவர்கள் மறுபடியும் என்ன லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிஜிபியாக போடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா இப்போ தகவல் வருது. என்ன விஷயம்? பார்த்துட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் மட்டும்தான். சரி, எல்லாமே ஓகே, 5 அதிகாரிகளை மாற்றினாங்க. ஆனால் கீழே நிறைய பேர் இன்னும் திமுக ஆதரவாக தான் சார் இருக்காங்க. பார்த்தீங்களா, காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு போட சொன்னாங்க. தேர்தல் அலுவலர் வந்து டிஎம்கே ஓட்டு போடுறாரு. டிஎம்கே கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாரு. பல ஏரியாவில் பார்த்தா இதுதான் நடக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான அதிகாரிகள் திமுகவுடைய நிலை வித்வான்களாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி, பிஜேபி வந்து இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட போகுது, 5-6 பேரை பத்திரமா இருக்க வைக்க போகிறாங்க அப்படின்லாம் பழனிசாமி சொன்னார். ஒன்றுமே நடக்கலையே. ஒரு 5 பேரை மட்டும்தான் வச்சு மாற்றிருக்காங்க. இன்னும் 2-3 அதிகாரிகளை மாற்றலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆக்ரோஷமாக பேசுறது நமக்கு தெரியுது. இன்னும் சில பேர் ஆக்ரோஷமாக, சார் சவுக்கு சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தார், அவர்லாம் ஜெயிலில் இருக்கார், எதுக்கு சார் ஜெயிலில் இருக்கணும்? இன்றைக்கி தான் அதிகாரிகளை மாற்றிட்டாங்கல்ல, அவரை வெளியில் விட்டால் அவர் நிறையா பேசுவார்ல, இப்படி சில பேர். ஏன்னா இன்றைக்கி வந்து அரசாங்க நடைமுறை அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் பல பேருக்கு பல ஆதங்கங்கள் இருக்குது. அந்த ஆதங்கங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நல்லா யோசனை பார்த்தா, திமுக வரக்கூடாதுங்கிறதுல பெரும்பாலான மக்கள் ரொம்ப குறியாக இருக்காங்க. இந்த 5 வருடங்களில் எவ்வளவோ திமுக ஆட்சி பண்ணியிருக்குது. இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு மக்களை கோபப்படுத்தியிருக்காரு. இது தெரியாமல் ஸ்டாலின் சொல்கிறாரு, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் இவருக்கு தெரியுதா இல்லையான்னு ஒன்றுமே புரியல. இதனால தான் சொல்கிறோம், இவர் ஒரு 4-5 அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தார். இப்போ உலக விஷயம் என்னன்னே தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளூர் விஷயமே அவருக்கு தெரியல. என்ன, மருமகன் வந்து ஊர் ஊராக போய் ஆலோசனை பண்ணி வைட்டமின் பி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல பேர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. கேஸ் பிரச்சனையை எழுப்பி, மறுசீரமைப்பு பிரச்சனை எழுப்பி, இந்தி போராட்டத்தை எதுக்குறோன்னு சொல்லிட்டு பிஜேபியை உள்ளோடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகளை பேசி அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார். இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவேன். இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மிட்டல் அவர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. இது எப்படி? ஏற்கனவே நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவரை கஸ்டடியில் எடுக்கணும். இதான் வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபியுடைய பிளான். என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஐஜியாக துரையை கவனிக்கிறார். அவர் பொறுப்பு டிஜி தான். பொறுப்பு டிஐஜிக்கு நினச்சாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வழக்கு போகிறதுல சில சட்ட சிக்கல் வரும், கேஸ் நிற்காதான். தேர்தல் ஆணையம் டேவிட்சன் அவர்களை மாற்றின உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. டேவிட்சன் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு மெடிக்கல் லீவில் அப்ளை பண்ணிட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு சந்தீப் மிட்டலை போட்டாங்க. சந்தீப் மிட்டல் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, அவர் அங்கே போடக்கூடாது அப்படின்னு டிஆர் பாலு வந்து தேர்தல் ஆணையக்கு கடிதம் எழுதுகிறார். தேர்தல் ஆணையம் மாற்றிடுச்சு. இது மாற்றினது தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பில், லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பில் என்ன போட்டுட்டு ஒரே நாளில் மறுபடியும் நீங்கள் வந்து ஆயுதப்படைக்கு டிஐஜியாக இருக்கட்டுங்க அப்படின்னா அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த பதவியில் போடுங்கிறார். அந்த பதவியில் அவர் போய் உட்காந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாள்லேயே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். இடி உள்ளே வந்தால் கடைசி ஒரு 3 நாளில் அவரை தூக்கி பத்திரமா உள்ளே வைக்கலாம். இதான் வெளியில் இருக்கக்கூடிய பிளான். இப்போ சந்தீப் மிட்டல் கடிதம் எழுதுறதுனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல. விரைவில் அதற்கான அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கலை எடுப்பு லிஸ்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சா, எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முன்னாலேயே சில செய்தி சொல்லுவோம், அந்த மாதிரி எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் இருக்கும். இப்போ திமுக கலங்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ நேரு அவர்கள் வீட்டில் ரைடு, பெரியசாமி வீட்டில் ரைடு, இந்த மாதிரி ரைடு வந்தால் பரபரப்பாக பேசப்படும். ஆனால் அதில் வந்து சற்றும் குறையாமல் பல சம்பவங்கள் நடந்துட்டு. இப்போ நேற்று வந்து மணப்பாறையில் நடந்த ரைடு வந்து ரொம்ப முக்கியமான ரைடு. மணப்பாறைன்னா யார் ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம செந்தில் பாலாஜியுடைய வேட்பாளர் தியாகராஜன், கரூர் தியாகராஜன், அவர் ஜவுளியாளர் ரைடு. அதுக்கப்புறம் சேகர் பாபு அவங்க பசங்க ரைடு. இதெல்லாம் இது மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் ரைடு, பணத்தை கைப்பற்ற. இப்படி பல ஊரில் பார்த்தீங்கன்னா திமுகவில் முக்கியமான ஆட்கள் இல்லை. முக்கியமான ஆட்கள்லாம் வீட்டில் பணம் வைக்க மாட்டாங்க. அவங்க யாரெல்லாம் டீலிங் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி ரைடு நடந்துட்டு, சத்தமே இல்லாமல் பல விஷயங்கள் நடந்துட்டு. திமுக ஆட்டம் கண்டிருக்குங்கிறத நம்ம உணர்றோம். சத்தம் போட்டு அவங்களால அழ முடியல. ஏன்? ஒன்றிய செயலாளர் வீட்டில், நகர செயலாளர் வீட்டில், இவங்க வீட்டில் தான் ரைடு. ஒருவேளை நேரு அவர்கள் வீட்லேயும் பெரியசாமி வீட்டில் ரைடு நடந்திருந்தால் பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கைம்பாங்க. எங்கெங்கெல்லாம் இவங்க பணம் பதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்தந்த இடத்துல நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க. இப்போ திமுகவுக்கு வந்த அடுத்த பதட்டம் என்னென்னா, ரைட்டு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி இவங்களுடைய பிளான். இன்றைக்கி வந்து
பெண்களுக்கு வந்து எப்படி வீட்டில் போய் பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பெரிய ட்ரைனிங்கை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் பண்ணி அந்த பணம் கொடுக்கறதுல சிக்கல் வந்துருமா? ஏன் பணத்தை எடுக்கிறதே சிக்கல் வந்துடும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுக்கிட்டு திமுக அந்த பண விநியோகம் கடைசி 2 நாளில் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க. திமுக பல விதங்களில் இன்றைக்கி வந்து தேர்தல் அணுகுது. ஒரு டெக்னிக் என்ன, இப்போ செந்தில் பாலாஜி டெக்னிக் வந்து அவரே 18 பேரை நிற்க வச்சு பட்டி கலாச்சாரம் அங்கங்கெல்லாம் பட்டி போட்டு அது ஒரு பெரிய நெட்வொர்க் போயிட்டு இருக்குது. ஏவாவேல் அது ஒரு தனி கலை. ஏவாவேல் என்ன பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினரையும் வளைக்கிறது, மற்ற கட்சியினையும் வளைக்கிறது, அது ஒரு டெக்னிக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபுவில் திருவிக நகர், பெரம்பூர், கொளத்தூர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ராயபுரம் மனு இவரெல்லாம் இப்போ பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராம். பாருங்கள், சேகர்பாபு வந்து அங்கே நம்மளுடைய அதிமுகவில் மற்ற எல்லா கட்சியிலையும் விலை கொடுத்து வாங்கிட்டார். குறிப்பாக அதிமுகவில் இருக்கவங்க நிறையா நிர்வாகிகள் இங்கேருந்து ஸ்பை வேலை பார்க்குறாங்கன்ட்டு. திருவிக நகரில் நிறைய பேரை கிளம்ப சொல்லிட்டாங்களாம். ஸ்பையாக இருக்கவங்க யார் யார், நமக்கு சேகர்பாபுக்கு வேண்டிப்பட்டவங்க யார் யார் இருக்காங்களோ பார்த்து வேணாம் நீங்கள் கிளம்புங்க தம்பின்ட்டாங்களாம். எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. இப்போ தடைப்பட்டிருக்குது. பழனிசாமியே கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாராம். அதிமுக 140 சீட்டு ஜெயிக்கும் தம்பா கருத்து கணிப்பு வருது. வடசென்னையில் ஏதாவது தோத்திங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டீங்க, கட்சிக்காரனும் இருக்க மாட்டீங்க, தூக்கி விட்ருவோம் எல்லாத்தையுமே. ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா இல்லை ஒதுங்கி போகிறீங்களா? சேகர்பாபுட்ட யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், லிஸ்ட்டு எடுத்தாச்சு, மரியாதை இருந்துக்கோங்க ரேஞ்சுக்கு பேசிட்டாராம். இப்போ ராயபுரம் மனு ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக உருட்டு வேலை செய்கிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர். ஏன்னா ராயபுரம் மனு சரியாக கொடுத்துட்ருக்கார். ஒரு பேம்ப்ளேட்டில் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பாருங்கள், உங்கள் தொகுதியில் இந்தந்த இடத்த வந்து இவங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏ பேரை வச்சுக்கிட்டு பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு அராஜகம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு இன்றைக்கி அவர் செய்கிற பிரச்சாரம் மக்கள்கிட்ட பெருசாக ஈடுபடுது. இப்போ என்னென்னா, சேகர்பாபு அப்படிங்கிற ஒருவர் வந்து தமிழ்நாட்டுக்கே பரிச்சயமானவர். குறிப்பாக அந்த தொகுதி அப்படிங்கும்போது ஒரு 1.5 லட்சம் ஓட்டு. 1.5 லட்சம் ஓட்டுனா ஈஸியாக வளைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு தான் அவங்க இறங்கினாங்க. இப்போ என்ன சிக்கலில், ராயபுரம் மனுவும் அதே டீம் தான். ராயபுரம் மனு அவரும் பணத்தை இறக்குறாரு. இன்னொன்று, பழனிசாமி நேரடியாக சில தொகுதியில் கவனிக்கிறார். சேகர்பாபு தொகுதி, ஓபிஎஸ் தொகுதி, செங்கோட்டையன் தொகுதி, இவங்கெல்லாம் ஜெயிக்கவே கூடாதுன்னு அவரும் லிஸ்ட்டு பண்ணிட்டு பண்ணுறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொகுதி பேர் பேசின விதத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. கொரோனா கிருமியை விட மோசமானவர் செந்தில் பாலாஜி, கடவுள் கொடுத்த அறிவை கிரிமினல் விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவார், 5 கட்சி மாறி வந்து அமாவாசை, இவர் பட்டியலெல்லாம் ஆளை அடைச்சிட்ருக்காரு, இவரை வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் தோக்கடிக்கணும், பணம் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு இவருன்னு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. இப்படி அவர் பல பேரை காய் வச்சு கார்னர் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுகவுக்கு என்ன அச்சம்னா, கடைசி 2-3 நாளில் ஏதாவது பெரிய ஒன்று வேணாம். இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு வேளை சனிக்கிழமை அதிகாரிகளை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எப்போ பட்டுவாடா பாப்பா பண்ணுவாங்க, ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சார், எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சாரம் ஓயும் போது ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக பிரச்சாரம் ஓயறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஆளுங்கள்லாம் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? சரி, சனிக்கிழமை மாற்றிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர் மேலே நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னா, எஃப்ஐஆர் போய் நேரு அவர்களை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்க நேரத்தில் நேரு பணப்பட்டுவாடா பண்ணுவாரா, இதை பார்ப்பாரா? அப்போ திமுகவுக்கு அதனுடைய அஸ்திவாரம் ஆடும். இன்னும் அதாவது ஒரு அமைச்சரை இவங்க வந்து கஸ்டடியில் எடுத்தால் போதும், பல அமைச்சர்களுக்கு திகில் கிடைச்சிடும். நம்மளையும் அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? தேர்தல் நேரம், அதுக்கப்புறம் 3 வருஷம் வேறு பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய செய்தி. என்ன ஒன்று, திமுகவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், 2 நாளா பரவாயில்லப்பா, தொகுதி மறுசீரமைப்பை மோடி கொண்டு வந்துட்டார். இதையே வச்சு நகல் எரிப்பு, அதுக்கப்புறம் கருப்பு ஒடியாத்திரம், கருப்பு சட்டை போடுறோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பேசும் பொருளாக்கி பிஜேபி கொண்டு வரக்கூடிய மோசமான விஷயத்துக்கு நம்ம தான் எதிரி, தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின் நம்ம சொல்ல வச்சுருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, அவங்களுடைய கோவப்படுறது என்னென்னா விஜய் மேலே பார்த்து அவரும் பங்கு போடுறாரு. அவரும் சொல்கிறார், ஆமாம் பிஜேபி பாசிச பாஜக அதை கொண்டு வரக்கூடாது, தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படுதுன்னு அவரும் வந்துட்டார். இப்போ நான் தான் ஹோல்சேல் ஓனர்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரும் போட்டிக்கு வந்ததுனால திமுகவால் ஒன்றும் பேச முடியல. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையே நம்ம கரெக்டாக வேணாம், டிவி கூட பார்க்க வேணாம், காதில் விழக்கூடிய செய்திகள்லாம் எதை காட்டுது நமக்கு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையும் தாண்டி இப்போ சிஎம் சொல்கிறாருல, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாங்க, மணிப்பூரை பாருங்கிறாரு. நமக்கே சிரிப்பாகுது. மணிப்பூரை நாங்கள் எதுக்கு பார்க்கணும்? நாங்கள் நல்லாட்சி தருகிறோம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், வெளிப்படையாக உங்களால் உறக்க சொல்ல முடியவில்லை. அப்போ ஸ்டாலின் பல விஷயங்களில் அவரால் பேச முடியல, தடுமாறுறார். என்ன ஒன்று, பாசிச பாஜகன்னு இவர்கள் உருட்டும் கதை இந்த தேர்தலில் எடுபடாது. மறுபடியும் சொல்கிறோம், வரக்கூடிய நாட்களில் திமுக இன்னும் நண்பாப்படாராம். இந்த 4-5 நாளில்
இவங்க அந்த பணப்பட்டுவாடா அதையும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நிறுத்தினால் திமுக அப்படிங்கிறது மிக மிக மோசமாக தோல்வி அடையும் தான் மக்கள் சொல்றாங்க. உங்க கருத்தையும் சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.